ஓகே. ஏற்கனவே வந்து ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு 2ம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு குஷிங்ஸ். குஷிங்ஸ் சிண்ட்ரோம் பெர் சே என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்க, a human body when it is exposed to steroids for a longer time, more than the physiological dose. எல்லாத்துக்குமே ஸ்டீராய்ட்ஸ் தேவை. பட் ஒரு குறிப்பிட்ட டோஸை காட்டிலும் அதிகமாக அந்த ஹியூமன் பாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்துச்சுனாக்க, இட் டெவலப்ஸ் எ சிண்ட்ரோம் கால்ட் அஸ் குஷிங் சிண்ட்ரோம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த மூன் லைக் ஃபேஸ், பஃபலோ ஹம்ப் எல்லாமே அதில் அந்த இதுதான் குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன காரணங்கள், வாட் ஆர் த ஈட்டியாலஜிஸ் அண்ட் ஹவு டு அப்ரோச் எ கேஸ் ஆஃப் குஷிங்ஸ். டவுட் தான் நடுவில் கூட நிப்பாட்டி கேளுங்க, சரியா? ஓகே. இப்போ குஷிங் சிண்ட்ரோம் என்ன சொல்லுது? எ கன்ஸ்டலேஷன் ஆஃப் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். கிளினிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னா அவங்க எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பெருசாக இருக்காது. குஷிங் சிண்ட்ரோம் நம்ம பார்த்து அப்பியரன்ஸ் தான் சொல்லுவோம், பார்க்கறது குஷிங் கார்ட் ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் தட் ரிசல்ட்ஸ் டியூ டு கிரானிக் எக்ஸ்போசர் டு ஸ்டீராய்ட்ஸ் ஆஃப் எனி ஈட்டியாலஜி. என்னோட உடம்புல ஸ்டீராய்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டீராய்ட் இஸ் மெயின்லி ப்ரொடியூஸ்டு பை அட்ரினல் கார்டெக்ஸ். கார்டெக்ஸில் கிளாமர்லோசா, ஃபாசிகுலேட்டா, ரெட்டிகுலரிஸ் அப்படின்னு 3 ஏரியா இருக்குது. அதில் கிளாமர்லோசா ப்ரொடியூசஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரெனின் ஃப்ரம் கிட்னி. அட்ரினல் கார்டெக்ஸ், மெடுலா 2 இருக்குது. அட்ரினல் கார்டெக்ஸில் யூ ஹேவ் கிளாமர்லோசா, ஃபாசிகுலேட்டா அண்ட் ரெட்டிகுலரிஸ். திஸ் கிளாமர்லோசா, கிளாமரஸ்னா கிட்னி இல்லையா, அப்படின்னு வச்சுக்கோங்க. Glomerulosa produces mineralocorticoids and this production is controlled by renin released from the kidney. This has nothing to do with pituitary. Pituitary க்கு சம்பந்தம் கிடையாது. The next layer is called as fasciculata. Your fasciculata produces your glucocorticoids. And the glucocorticoid excess ஆயிருந்துச்சு அப்படின்னாக்க it results in a syndrome called as Cushing syndrome. இப்போ அது மட்டும் தான் ப்ரொடக்ஷன் இருக்கணுமா? நம்ம வெளியே இருந்து ஸ்டீராய்டு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரானிக் ரொமட்டாலஜி கண்டிஷன்ல எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டீராய்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த exogenous steroid can also produce the same picture. அதான் iatrogenic Cushing's ன்னு சொல்றோம், ரைட்டா? These are the Cushing syndrome. எப்படி வரலாம் அப்படின்ட்டு. This is broadly classified into ACTH dependent and ACTH independent. ACTH is secreted from pituitary. Pituitary is again controlled by hypothalamus. அப்ப டாப் மோஸ்ட்ல I have hypothalamus. இப்போ என்ன வச்சுக்கோ, டாப் மோஸ்ட்ல I have hypothalamus, அது கீழே pituitary, அது கீழே adrenal. இங்க இருந்து CRH corticotropin releasing hormone release ஆகுது. This stimulates the pituitary to produce ACTH and this ACTH acts on my fasciculata to produce steroids. In the steroid goes and negatively inhibits ACTH production. இதான் நார்மலா நடக்குது. So the Cushing syndrome is broadly classified into ACTH dependent and ACTH independent. ACTH independent அர்த்தம் the adrenal is producing steroids without any external stimulus. Stimulus கிடையாது. There is no stimulus from pituitary. ACTH ப்ரொடக்ஷனே கிடையாது. பட் ஸ்டில் யுவர் அட்ரினல் ஹைப்பர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது எப்படின்னாக்கா இந்த கிளாஸே எடுக்காம ஒரு சில பேர் நிறைய படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆட்டோனோமஸ். காரணங்கள் என்னது? ஒன் இஸ் அட்ரினோகார்டிகல் அடினோமா, ஒரு டியூமர் அடினோமா, ஆர் கார்சினோமா, ஆர் ஹைப்பர்பிளேசியா. திஸ் ஆர் த 3 காசஸ் ஃபார் ACTH இண்டிபெண்டன்ட் குஷிங்ஸ். ACTH இண்டிபெண்டன்ட் குஷிங்ஸ்னாக்கா there is no stimulus for the adrenal but still it produces steroids autonomously. The causes are adenoma, carcinoma, hyperplasia. Next comes your ACTH independent. ACTH independent, sorry, dependent. Dependent artham there is stimulation of the adrenal by ACTH. In the ACTH ரெண்டு இடத்துல இருந்து வரலாம். ஒன்று வந்து pituitary derived நார்மலாகவே வர்றது, that is eutopic, eutopic. இன்னொன்று ectopic ACTH. எனக்கு pituitary is normal but some other malignancy produces ACTH. This ACTH comes and stimulates my adrenal. Appo the Cushings are broadly classified into ACTH dependent and ACTH independent. ACTH dependent is secreted from the pituitary or ectopic. In the ectopic most common is carcinoids. Carcinoid tumor irukku இல்லையா, carcinoid tumor is the most common cause for ACTH production. எப்படி என்ன சொல்லுவாங்க, யாருக்கு வருது? 90 இல்ல Cushing's disease அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். Cushing's disease. Cushing syndrome அப்படிங்கிறது it covers almost all. It could be ACTH dependent, ACTH independent or exogenous. எப்படி வேணுமா இருக்கலாம். பட் Cushing's disease அப்படின்னாக்க இங்க ஒரு பெத்தாலஜி சொன்னோம் இல்லையா, ACTH இன்க்ரீஸா ப்ரொடியூஸ் ஆகுது, ACTH டிபெண்டன்ட் சொன்னோம் இல்லையா, அதுல பிட்யூட்ரி செக்ரேட்டிங் அடினோமா சொன்னோம் இல்லையா, அந்த பிட்யூட்ரியில அடினோமா தட் செக்ரேட் ACTH is called as Cushing's disease. So there's a difference between Cushing syndrome and Cushing's disease. Cushing syndrome includes all broad category. Cushing's disease naka always pituitary அப்படினா வச்சுக்கோங்க. Pituitary வந்து there is ACTH production. அதுல 90% is due to adenoma. Autonomous ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம pituitary எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? When there is stimulation from the
hypothalamus CRH release ஆகணும். But without CRH, this pituitary produces. அப்ப it could be microadenoma or macroadenoma. 90% is microadenoma. So the most common cause for Cushing's disease is microadenoma, macroadenoma அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Microadenoma. It is more common in females. ஏன்னா நம்ம பார்த்துக்கல பஃபலோ ஹம்ப் எல்லாமே ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரையே இருக்கும், பர்பிளிஷ் ஸ்ட்ரையே அப்டமன்ல. பின்னாடி ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரையே மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரையா கிராவிடர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குஷிங்ஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஃபீமேல்ஸ் எக்ஸப்ட் இன் ப்ரீ பியூபர்டல் ஏஜ் வேர் இட் இஸ் காமன் இன் த மேல்ஸ். ஆனால் இதில் ஒரு ஃபார்ம் ஆஃப் குஷிங்ஸ் சொன்னோம் விச் இஸ் டியூ டு எக்டோபிக் ஏசிடிஹெச். எக்டோபிக் ஏசிடிஹெச் மோஸ்ட்லி கார்சினோமா சொல்லணும் இல்லையா, கார்சினோமா மோர் காமன் இன் மேல்ஸ். ஏன்னா ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள்ல, அதனால எக்டோபிக் ஏசிடிஹெச் ப்ரொடக்ஷன் இஸ் காமன் இன் த மேல்ஸ். எப்படி வச்சோம். பட் ஹலோ, எனக்கு வரவே இல்லையம்மா, ஒரே நிமிஷம் பார்த்துறேன். மோஸ்ட் காமன் இஸ் மைக்ரோஅடெனோமான்னு பார்த்தோம். பட் இதே அந்த ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னது ஐட்ரோஜெனிக் அப்படின்னாக்க தட் ஷுட் பி யுவர் செலக்ஷன். ஓவரால் ஐட்ரோஜெனிக் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார் குஷிங்ஸ். அப்போ எப்படி இல்லை கொஸ்டின் சுற்றி வளைச்சு கேட்பாங்கனாக்க காமன் காஸ் ஃபார் குஷிங் சிண்ட்ரோம் இஸ் மைக்ரோஅடெனோமா, மேக்ரோஅடெனோமா, எக்டோபிக் ஏசிடிஹெச், ஐட்ரோஜெனிக் கடைசியா இருக்கும். நம்ம மைக்ரோஅடெனோமா 90% பார்த்தோம்னா இதான் ஞாபகம் இருக்கும். பட் ஓவரால் ஐட்ரோஜெனிக், அதாவது டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றதுல ஸ்டீராய்ட்ஸ், அதனால வர்றது தான் இஸ் மோஸ்ட் காமன் குஷிங்ஸ். ஒன்லி 10% இஸ் டியூ டு அடினல் பேத்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதில் நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்கு, லைக் கார்னிஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு, மெக்யூன் ஆல்பிரேட் சிண்ட்ரோம் இருக்கு. இந்த சிண்ட்ரோம்ஸ்லாம் குஷிங்ஸ் ஒரு பார்ட்டா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது கால் மெக்யூன்ஸ் ஆல்பிரேட் சிண்ட்ரோம் which is characterized by polyarthritic fibrous dysplasia, unilateral capillate spot, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ்லயும் you can get Cushing's. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி Cushing's disease, the pathology is in pituitary producing adenoma, of which 90% is due to microadenoma. இதெல்லாமே உங்களுக்கு MCQ. இந்த டைம் வந்து எய்ம்ஸ்ல ஒரு 2-3 கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒன்னாவது கொஸ்டின் என்னது, வாட் இஸ் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர்டென்ஷன்? பேஷண்ட் ஆன் 1 ட்ரக், பேஷண்ட் ஆன் 2 ட்ரக், பேஷண்ட் ஆன் 3 ட்ரக்ஸ். ரொம்ப ஈஸி. 3 ட்ரக் எடுத்தும் கண்ட்ரோல் ஆகலாம், இட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர்டென்ஷன். இந்த மாதிரி கிளினிக்கல் ஓரியன்டட் நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. அதனால மோஸ்ட்லி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ வாட் வில் பி த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்? நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அதாவது எனக்கு குளுக்கோகார்டிகாய்டு ப்ரொடியூஸ் ஆகுது, மெனலோகார்டிகாய்டு, ரெண்டுமே ஸ்டீராய்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா. இங்கே ரிசெப்டார் இருக்கு. எது குளுக்கோகார்டிகாய்டு உண்டான ரிசெப்டார் இங்கே இருக்கு, மெனலோகார்டிகாய்டு உண்டான ரிசெப்டார் இங்கே இருக்கு. Glucocorticoid when in excess can go on stimulate my mineralocorticoid also. ஆக்சுவலாக அந்த குளுக்கோகார்டிகாய்டு நல்லது தான், நல்ல புள்ள தான். பட் என்ன ஆகுது, அது கொஞ்சம் எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் இருக்கு, ஸ்டீராய்டு நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு சரக்கு அடிச்சுன்னு வச்சுக்கோமே, இதை பண்ணுவோம் பக்கத்து வீட்டை போய் தட்டும். அதான் பிரச்சனையே. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் when in excess can go on stimulate my mineralocorticoid receptor. இது போகாமல் தடுக்கிறது தான் 11-beta hydroxy steroid dehydrogenase அப்படின்னு ஒரு என்சைம். ஸோ glucocorticoid has the capabilities to stimulate both my mineralocorticoids as well as glucocorticoid receptor, but this action is prevented by my 11-beta hydroxy steroid dehydrogenase. அப்போ எனக்கு இந்த என்சைமில் ஏதாவது மியூட்டேஷன் என்ன ஆகும், my glucocorticoid can go and activate this. ஒரு மியூட்டேஷன் இல்லை, இந்த என்சைம் ப்ரொடியூஸே ஆகலை அப்படின்னாக்க, ஆர் இந்த destruction capacity காட்டிலும் glucocorticoid நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. when there is excess production of glucocorticoids, that is far excess when compared to the destructing capacity of 11-beta hydroxy steroid dehydrogenase. This can go on act on the mineralocorticoid receptor. mineralocorticoid receptor act பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும், it will stimulate mineralocorticoid. என்ன பண்ணும், sodium retention, potassium excretion. sodium வந்துச்சுன்னா என்ன பண்ணும், BP வரும். so one of the manifestation of Cushing's is hypertension. வரது காரணம் என்ன, the glucocorticoid goes and stimulates my mineralocorticoid receptor. அதான் இங்க சொல்றது, excess steroids overcome the ability of 11-beta hydroxy steroid dehydrogenase act on the mineralocorticoid receptor. So the patient can present to you with hyperkalemia, diastolic hypertension, edema எல்லாமே வரும். ரைட்டா. அடுத்து ஃபீட்பேக்ல இந்த மற்ற இதுவும் வரும். இது இல்லாமல் வேற எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும், பேஷண்ட் வில் ஹேவ் ஒபிசிட்டி, அதுவும் சென்ட்ரிபிட்டல் ஒபிசிட்டியாக இருக்கும். பேஷண்ட் வில் ஹேவ் டயபெட்டிஸ், ஏன்னா குளுக்கோகார்டிகாய்டு ஸ்டீராய்டு தானே, சுகர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ரையே, பர்பிளிஷ் ஸ்ட்ரையே, இந்த ஸ்ட்ரையே எப்படி இருக்கும்னாக்கா அப்டமனில் இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதாவது இந்த விட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஒல்லி இப்போ உதாரணத்துக்கு ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு ஸ்ட்ரையே வரும். பட் இதில் வர ஸ்ட்ரையே வில் பி மோர் தென் 1 சென்டிமீட்டர் இன் வித்.
அப்புறம் பஃபலோ ஹம்ப், அந்த கழுத்து பக்கத்தில் ஒரு சின்ன லைப்போமா மாதிரி ஒரு ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். ஹிட்சூட்டிசம், அப்புறம் டிப்ரெஷன், ப்ராக்சிமல் மயோபதி. இந்த ப்ராக்சிமல் மயோபதி ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குஷிங்ஸ். குண்டா இருக்க எல்லாத்தையும் குஷிங்ஸ் சொல்லக்கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு ஒபிஸாக இருக்கிறாங்க ப்ளஸ் இந்த ப்ராக்சிமல் மயோபத்திலாம் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக சஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? லெக்கில் உட்காந்து எந்திரிக்க முடியாது. பேஷண்ட் நாட் பி ஏபிள் டு கெட் அப் ஃப்ரம் ஸ்குவாட்டிங் பொசிஷன், இல்லை படிக்கட்டில் ஏறுறப்ப கஷ்டமாக இருக்கு டாக்டர், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஆல்வேஸ் சஸ்பெக்ட் ப்ராக்சிமல் மயோபதி. இது இல்லாமல் ஒன் ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஏசிடிஹெச் டிபெண்டன்ட் குஷிங் சொன்னோம் இல்லையா? ஏசிடிஹெச் டிபெண்டன்ட்னாக்க விச் கேன் பி எய்தர் ஃப்ரம் த பிட்யூட்ரி ஆர் எக்டோபிக். இந்த ஏசிடிஹெச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ப்ரோஓபியோ மெலனோகார்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. மெலனோகார்டின் இல்லையா? இந்த மெலனோ கேன் ஆக்ட் ஆன் த மெலனோசைட்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஸோ அப்போ ஏசிடிஹெச் டிபெண்டன்ட்ல என்ன ஆகுனாக்கா, இந்த ஏசிடிஹெச்லேருந்து ஒரு டெரிவேட்டிவ் பிஓஎம்சி, திஸ் கேன் கோ அண்ட் ஸ்டிமுலேட் மை மெலனோசைட்ஸ் அண்ட் காஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அப்புறம் குஷிங்ஸும் இருந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுனாக்கா திங்க் ஆஃப் ஏசிடிஹெச் டிபெண்டன்ட். இது இல்லாமல் குஷிங்ஸ் ஒன் ஆஃப் த ஹைப்பர் கோஆகுலன்ட் ஸ்டேட். ஸ்டீராய்டில் இது எல்லாமே வரும். அப்புறம் இதான் வந்து அந்த ஹேர் செல் டேப்லெட் காலம் என்ன சொல்கிறாங்க? பேஷண்ட் வில் ஹேவ் வெயிட் கெயின், சென்டிபீட்டில் ஒபேசிட்டி, ரவுண்டட் ஃபேஸ், மூன் லைக் ஃபேஸ் சொல்லலாம் அது. அப்புறம் பஃபலோ ஹம்ப் இருக்கும். ஸ்கின்ல வந்து ஃபேஷியல் பிளித்தோரா, முகம் அப்படியே சவந்து போன மாதிரி இருக்கும். தின் அண்ட் பிரிட்டில் ஸ்கின் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கீழே ரத்தம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடும். ஈஸி ப்ரூசிங், சும்மா அடிப்பட்டாலே வந்து ரத்தம் கட்டிக்கும். ப்ளஸ் ஆக்னி, ஹிர்சூட்டிசம் அதெல்லாம் இருக்கும். போனில் தெர் வில் பி ஆஸ்டியோபினியா, ஏன்னா ஸ்டீராய்ட் when in excess can cause osteopenia and osteoporosis. மசிலில் will have proximal myopathy. கார்டியோ சிஸ்டமில் ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணும், ஹைப்போகிலிமியா காஸ். ஆக்சுவல் சைடில் தப்பாக போட்டேன், தெர் வில் பி ஹைப்போகிலிமியா, இங்கே போட்டிருந்தேன் இல்லையா? ஹைப்பர்கிலிமியா வராது, ஹைப்போகிலிமியா. ஏன்னா மென்லோகார்டிகாய்ட் சோடியம் ரிட்டன்ஷன் அண்ட் பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன், ஸோ ஹைப்போகிலிமியா தான் வந்துருக்கும். அடுத்த மெட்டபாலிசம்ல இட் வில் காஸ் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ், அதாவது டயபெட்டிஸ். அப்போ ஸ்டீராய்ட் இன் எக்ஸஸ் கேன் காஸ் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் எல்லாமே வரும். அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் லாஸ் ஆஃப் லிபிடோ வரப்போகுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் கேன் காஸ் டிப்ரெஷன் எல்லாமே காஸ் பண்ணலாம். பிளட்ல இன்ஃபெக்ஷன் நிறைய காஸ் பண்ணும், ஏன்னா ஸ்டீராய்ட் சப்ரஸஸ் ஒரு இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணுச்சுன்னா பாக்டீரியா கேன் அஃபெக்ட் யூ. அப்போ ஒருத்தரை பார்த்து சஸ்பெக்ட் பண்ணுறோம், இவங்க குஷிங்ஸ் இருக்காங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒபீஸாக இருக்கிறாங்க, எக்ஸஸ் வெயிட் கெயின் இருக்குது, ஒரு ஸ்ட்ரையே இருக்குது, ப்ராக்சிமல் மயோபதிலாம் இருக்குது, யூஆர் சஸ்பெக்டிங். தென் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், எல்லாத்தையும் போயிட்டு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த சிங்கர் காம்படிஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, வர எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறதில்ல பாட்டு பாடுறதுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் ஒன்று வச்சு அதிலே ஒரு பாதி பேர் ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டு மீதி இருக்கவங்க மட்டும் தான் பாட கூட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூட் திஸ் எக்ஸோஜினஸ் ஸ்டீராய்ட் யூஸ். வேற ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். வேற ஏதோ மருந்து, எந்த மருந்து வேணுமா இருக்கலாம், வேற ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேளுங்க. இல்லை டாக்டர் நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க அப்புறம் என்ன பண்ணலாம், யூரின்ல பார்க்கலாம், சலைவால பார்க்கலாம், பிளட்ல பார்க்கலாம். 24 hour யூரின் கார்டிசால்ங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டபாலிட் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இல்லையா? அப்போ அது எக்ஸஸா இருக்கான்னு பார்க்கலாம் ஒன்று. அப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஓவர் நைட் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 11 மணிக்கு 11 ஓகேவா, 11 மணிக்கு 1 மில்லிகிராம் டெக்ஸா கொடுத்து காலையில் 8 மணிக்கு அந்த பேஷண்டோட ஸ்டீராய்ட் பார்ப்பாங்க ஒன்று. இது இல்லாமல் மிட் நைட்டில் சலைவரி கார்டிசால் பார்க்கலாம், பிளாஸ்மா கார்டிசால் பார்க்கலாம். இதெல்லாம் அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன பண்ணனாக்கா, தூங்கிட்டு இருக்க பேஷண்ட் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு எழுப்பிவிட்டு சலைவா எச்சு துப்பு அப்படின்னா அதில் போய் சலைவால டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சலைவரி கார்டிசால் மோர் தென் 5 இருந்துச்சுன்னா இட் இஸ் டயக்னோஸ்டிக். ஏன்னா மிட் நைட்டில் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனி திங், ஸோ ஸ்டீராய்ட் லெவல் வில் பி வெரி லோ. அந்த டைம்ல எலிவேட் ஆயிருச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் குஷிங்ஸ். அதுதான் இந்த டெஸ்டோட இது மெக்கானிசம் எப்படி ஏன் பண்றோம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் பிளட் எடுத்து பார்க்குறோம், மிட் நைட்ல பிளட் எடுத்து பார்க்குறோம், மிட் நைட் கார்டிசால் இஃப் இட் இஸ் மோர் தென் 130 இட் இஸ் டயக்னோஸ்டிக். இதே இந்த ஓவர் நைட் டெக்ஸா சப்ரஷன் சொன்னோம் இல்லையா, நைட்டு 11 மணிக்கு 1 மில்லிகிராம் டெக்ஸா கொடுத்து அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப 50 தாண்டி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்க்ரீனிங். இதெல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுனாக்க யூ ஆர் டீலிங் வித் கேஸ் ஆஃப் குஷிங்ஸ். அப்புறம் அது குஷிங்ஸ் டிசீஸா எக்டோபிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணும். இதுவரை சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே ஓகே. அப்போ ஆஃப்டர் கன்ஃபர்மிங் குஷிங்ஸ், இப்போ குஷிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குஷிங்ஸ் இருந்துச்சு. அந்த பேஷண்ட் என்ன பண்ணோம்னாக்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணேன். ஒரு மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்க பேஷண்ட் எழுப்பிவிட்டு எச்சு துப்புப்பா, பிளட் சாம்பிள் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி 11 மணிக்கு 1 மில்லிகிராம் டெக்ஸா கொடுத்து ஸ்க்ரீனிங் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டேன், குஷிங்ஸ்லாம் வந்துருச்சு. அப்புறம் அது ஏசிடிக்கு டிபெண்டா இண்டிபெண்டா கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏசிடிக்கு டிபெண்ட்னாக்கா மேலே பிரச்சனை பிட்யூட்டில், ஏசிடிக்கு இண்டிபெண்ட்னாக்கா கீழே பிரச்சனை பிட்யூட்டில். ஸோ அப்போ measure ACTH. ACTH if it is more than 15 it indicates ACTH dependent. நிறைய production ACTH இருக்கு which stimulates my adrenals. இது less than 5 இருந்துச்சுனாக்கா ACTH independent.
சிம்பிளாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இந்த வேல்யூஸ் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது போகணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கும், அவ்வளோ. ஸோ இப்போ ஏசிடிஹெச் இண்டிபெண்டன்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏசிடிஹெச் இண்டிபெண்டன்ட் கீழே அட்ரினல் தான் பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அட்ரினல் தான் ஸ்க்ரீன் பண்ணணும். ஃபார் ஏசிடிஹெச் இண்டிபெண்டன்ட் டூ சிடி அட்ரினல். இது ஏசிடிஹெச் டிபெண்டன்ட்னாக்க பிரெயின் டூ எம்ஆர்ஐ பிட்யூட்ரி. பிட்யூட்ரியில் ஏதாவது மாஸ் இருக்கா, மைக்ரோ எட்னமா இருக்கா, மேக்ரோ எட்னமா என்ன இருக்குது தேடிக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இதில் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த குஷிங்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குஷிங்ஸ் டிசீஸில் there is excess amount of ACTH. டிசீஸ்னாக்கா பிட்யூட்ரி ப்ரொடியூசிங் ACTH. ACTH நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நார்மலாக லோ டோஸ் ஸ்டீராய்டெலாம் கொடுத்தா சப்ரஸ் ஆகாது. இதே ஹை டோஸில் டெக்ஸா கொடுத்தோம்னாக்க இந்த ப்ரொடக்ஷன் கேன் பி ஸ்டாப். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிட்யூட்ரியிலேருந்து ACTH ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்க நார்மலாக என்ன சொன்னோம்? ஸ்டீராய்ட் கேன் கோ அண்ட் நெகட்டிவ்லி ஸ்டாப் ACTH செக்ரேஷன். பட் ஆனால் அங்கே ஒரு அடினோமா இருக்குது, அது பாட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஹை டோஸில் ஸ்டீராய்டு கொடுத்தோம்னாக்கா இட் கேன் சப்ரஸ் த ACTH ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த பிட்யூட்ரி. அது ஒன்று வச்சுக்கோங்க. இது எங்கே ஹெல்ப் பண்ணுதுனாக்கா, இப்போ ACTH டிபெண்டன்ட் அப்படின்னாக்கா ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன் இஸ் பிட்யூட்ரி, அதர் ஒன் இஸ் எக்டோபிக். இது ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் ஹை டோஸ் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட். ஹை டோஸ் கொடுத்தாக்கா பிட்யூட்ரி டிசீஸில், குஷிங்ஸ் டிசீஸில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் எக்டோபிக் ACTH ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் டியூ டு மெலிக்னன்சி, கண்டமனிக் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, பீட்ரோசல் சைனஸ் பெரிஃபரல் சைனஸ் பிளட். அது ஒன்று பார்க்கலாம். இது அடுத்த இதில் இருக்கும் அல்காரிதம், அது பார்த்துக்கலாம். எக்டோபிக் ACTH எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு பீட்ரோசல் பிளட், அதாவது கிரேனியலுக்குள்ள பீட்ரோசல் சைனஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சைனஸ்லையும் பெரிஃபரல் வெயினில் ரெண்டுலையுமே பிளட் எடுக்கணும். இதுக்கு ACTH லெவல் பார்க்கணும். சப்போஸ் எனக்கு பீட்ரோசல் அதிகமாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணோம்? பிரெயினில் தான் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் டீலிங் வித் கேஸ் ஆஃப் குஷிங்ஸ் டிசீஸ். சப்போஸ் அதை காட்டிலும் பெரிஃபரல் வெயினில் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஐ எம் டீலிங் வித் கேஸ் ஆஃப் எக்டோபிக் ACTH. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் வேல்யூ என்ன சொல்கிறாங்க? தி ரேஷியோ ஆஃப் பீட்ரோசல் டு பெரிஃபரல் வெயின் ACTH அட் பேஸ் லைன் லெஸ் தென் 2 அப்படின்னு அர்த்தம். எக்டோபிக் ACTH இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அடுத்து என்ன பண்ணணும்? சிடிலையோ அப்டமன்லையோ எங்கேயோ ஒரு மெலிக்னன்சி இருக்குது, அப்போ சிடி ஆஃப் செஸ்ட் அண்ட் அப்டமன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயம் எக்டோபிக் ACTH புரியல இல்லையா? ஒன்றும் இல்லாமல் இப்போ வந்து புரியல என்ன? ஹலோ, எந்த இது இதுவரையும் புரிஞ்சுதா? அந்த ACTH டிபெண்டன்ட் இல்லை, இதுவரையும் புரிஞ்சுல? ACTH டிபெண்டன்ட் வரைக்கும் ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம ACTH டிபெண்டன்ட் மட்டும் பார்க்கணும், ரைட்டா? என்னோட பேஷண்ட்டுக்கு குஷிங் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சு, ACTH டிபெண்டன்ட்ல மோர் தென் 15 வந்துருச்சு. ஸோ ஐ எம் டீலிங் வித் கேஸ் ஆஃப் ACTH டிபெண்டன்ட். இது ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்கலாம். ஒன்று எங்கேருந்து வந்திருக்கலாம்? பிட்யூட்ரிலேருந்து வந்திருக்கலாம், ஆர் எக்டோபிக்லேருந்து வந்திருக்கலாம். இது ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிட்யூட்ரியில் ப்ரொடியூஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக பீட்ரோசல் சைனஸில் தான் அந்த ACTH லெவல் அதிகமாக இருக்கும். லாஜிக் தானே? எங்கே ப்ரொடக்ஷன் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க வெயினில் எடுத்தால் அதிகமாக இருக்கும். இதே எக்டோபிக்னாக்கா பெரிஃபரல் வெயினில் அதிகமாக இருக்கும். இது புரிஞ்சுதா? பீட்ரோசல் சைனஸ்ங்கிறது இன்ட்ராக்ரேனியல் தான் இருக்குது. ஹலோ, ஓகே. இப்போ எனக்கு பிட்யூட்ரி எக்டோபிக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் பீட்ரோசல் வெயின்லையும் சாம்பிள் எடுக்கணும், பெரிஃபரல் வெயின்லையும் எடுக்கணும். அதுக்குண்டான ரேஷியோ பார்க்குறோம். இது ரேஷியோ இஸ் மோர் தேன் 3 அப்படின்னு அர்த்தம். இதை கம்பேர் பண்ணுறப்ப பீட்ரோசல் சைனஸில் அதிகமாக வருது அப்படின்னு அர்த்தம். கிரேனியமில் தான் பிரச்சனை. அதான் இங்கே கொடுத்தோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் பீட்ரோசல் டு பெரிஃபரல் பிளட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 2 அட் பேஸ் லைன் இட் இண்டிகேட்ஸ் குஷிங்ஸ் டிசீஸ். பிட்யூட்ரியில் பிரச்சனை. இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 2 இட் இண்டிகேட்ஸ் எக்டோபிக் ப்ரொடக்ஷன். இதுவும் புரிஞ்சுதா? ஓகே, இது ஒன்று. இன்னொரு மெத்தட் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிட்யூட்ரி சோர்ஸ் இருக்கு, எக்டோபிக் சோர்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு சைடில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டீராய்ட் ப்ரொடியூஸ் ஆனது கேன் நெகட்டிவ்லி இன்ஹிபிட் மை ACTH ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஹை டோஸ் டெக்ஸான்னு ஒன்று இருக்கு, ஹை டோஸ் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு 2 மில்லிகிராம் கொடுப்பாங்க. 2 மில்லிகிராம் டெக்ஸா கொடுத்தோம்னாக்க இந்த பிட்யூட்ரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ACTH ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இந்த எக்டோபிக்கை என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. எவ்வளோ ஸ்டீராய்டு நீ கொடுத்தாலும் எக்டோபிக் ப்ரொடக்ஷன் நிற்கவே நிற்காது, அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது புரிஞ்சுதா? ஓகே, அதாவது எனக்கு இப்போ ACTH டிபெண்ட்டாக நான் இப்போ எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் டெஸ்ட் தான் இது எல்லாமே. ஒன்று வந்து நான் பீட்ரோசல் சைனஸ் சாம்பிளிங் போகலாம். ஆனால் பீட்ரோசல் சைனஸில் போய் எங்கேருந்து சாம்பிள் எடுக்கிறது? நம்ம கையில் வெயினில் சாம்பிள் எடுக்கிறதே பெரிய கஷ்டம் இல்லையா? அப்போ அதெல்லாம் பண்ண முடியலங்கிறப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஹை டோஸ் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட் பண்ணலாம். இதான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் தேர் இஸ் எ கிளினிக்கல் சஸ்பிஷன் ஆஃப் குஷிங்ஸ்
அதாவது என்னது சென்ட்ரிபிட்டல் ஒபிசிட்டி, ப்ராக்சிமல் மயோபதி, ஸ்ட்ரையே, அமனோரியா, ஹிர்சூட்டிசம், டயபெட்டிஸ், டயஸ்டோலிக் ஹைப்பர்டென்ஷன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உனக்கு எம்சிஎல் கேட்பான். குஷிங்ஸ் டிசீஸ் வில் ஹேவ் சிஸ்டாலிக் ஹைப்பர்டென்ஷன், டயஸ்டோலிக் ஹைப்பர்டென்ஷன் போத் அந்த மாதிரி கட்டு வச்சுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணணும். அது என்ன பண்ணலாம், ஒன்று வந்து யூரினில் பார்க்கலாம், அப்படின்னாக்கா ஓவர் நைட் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட், மிட் நைட் பிளாஸ்மா கார்டிசால், மிட் நைட் சலவரி கார்டிசால், லோ டோஸ் டெக்ஸா, இது எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதுவும் கேட்பாங்க. ஹை டோஸ் டெக்ஸா ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன பண்ணலாம்னாக்கா, ஒன்று யூரினில் பார்க்கலாம், ஒன்று அப்படின்னா மிட் நைட்டில் சலைவா பார்க்கலாம், மிட் நைட்டில் பிளாஸ்மா பார்க்கலாம், இல்லை மிட் நைட்டில் 1 மில்லிகிராம் டெக்ஸா கொடுத்து காலையில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ரைட்டா. இது இல்லாமல் லோ டோஸ் டெக்ஸான்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் வந்துச்சுனாக்கா we are dealing with a case of Cushings. அப்போ என்ன பண்ணோம், பிளாஸ்மா ஏசிடிஹெச் பார்க்குறோம். மோர் தென் 15 இருந்துச்சுனாக்கா Cushings ஏசிடிஹெச் டிபெண்டன்ட், லெஸ் தென் 5 இருந்துச்சுனாக்கா ஏசிடிஹெச் இண்டிபெண்டன்ட். இப்போ ஏசிடிஹெச் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷனே கிடையாது. அப்போ கீழே அட்ரினல் தான் பிரச்சனை. சிடி எடுத்து பார்க்குறோம். சிடி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். உதாரணத்துக்கு ஹைப்பர் பிளேசியா இருக்கலாம், இல்லை அடினோமா இருக்கலாம். எது இருந்தாலும் ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஏசிடிஹெச் டிபெண்டன்ட்னா எனக்கு பிரச்சனை எங்கே, ஒன்று எக்டோபிக்காக இருக்கலாம், இல்லை சென்ட்ரலாக இருக்கலாம். அப்போ தான் என்ன பண்ண போகிறேன், எம்ஆர்ஐ பிடியூட்டி எடுத்து பார்க்க போகிறேன். எம்ஆர்ஐ பிடியூட்டிலே ஒரு அடினோமா இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அதுவாக தான் இருக்க போகுது, ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து என்ன பண்ண சொன்னாங்க, ஹை டோஸ் டெக்ஸா சப்ரஷன் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை டோஸ் டெக்ஸா பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது குஷிங்ஸ் தான். அப்போ குஷிங்ஸ்னாக்க பிட்யூட்டரிலாம் பிரச்சனை. அப்போ பிட்யூட்டரி சர்ஜரி பண்ணி வெட்டி எடுத்துடணும். சப்போஸ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எக்டோபிக் ஏசிடிஹெச் தான். எக்டோபிக்னாக்கா சிடி ஆஃப் த அப்டமன், சிடி ஆஃப் த செஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி பாரு எங்கே இருக்குன்ட்டு, அதை ட்ரீட் பண்ணு. சப்போஸ் உனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, எந்த டெஸ்ட்லையுமே ஒழுங்காக வரலனாக்க தான் அந்த இன்ஃபீரியர் பீட்ரோசல் சைனஸ் சாம்பிளிங் பண்ண போகிறோம். அந்த இன்ஃபீரியர் பீட்ரோசல் சைனஸ் சாம்பிளிங் அப்படிங்கிறது எக்டோபிக் ஏசிடிஹெச்சையும் பிட்யூட்டரி ஏசிடிஹெச்சையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் இன் கேஸ் ஆஃப் டவுட்ஃபுல் ரிசல்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் என்னது, ஃபார் ஏசிடிஹெச் டிபெண்டன்ட் குஷிங்ஸ் சர்ஜரி, எல்லாத்துக்குமே சர்ஜிக்கல் ரிமூவல் தான். ஏன்னா பிட்யூட்டரி அடினோமானா ரிமூவ் பண்ண போகிறோம், எக்டோபிக் ஏசிடிஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அந்த டியூமரை சரி பண்ண போகிறோம், அடினல் அடினோமாச்சுன்னா அது சர்ஜிக்கல் பண்ண போகிறோம், ரைட்டா. சர்ஜரி தான் மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எல்லாமே. சப்போஸ் சில சமயம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது சிவியர் கேஸில் அப்படின்னாக்கா 4 ட்ரக் இருக்குது, மெட்டிரோபோன், கீட்டோகோனசோல், மிட்டோட்டின், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். திஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் கேன் பி யூஸ்ட். இதெல்லாம் என்ன பண்ண, இட் இன்ஹிபிட்ஸ் ஸ்டீராய்டு ப்ரொடக்ஷன். அவ்வளோதான் குஷிங்ஸ். இதுவும் புரிஞ்சுதா, புரியல பசங்களா, புரிஞ்சுதா? ரைட், நான் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.